சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வத்திற்குத்தான் இரட்டை இலை சின்னம் வழங்கப்படும் என்று தேர்தல் ஆணைய அதிகாரி தற்பொழுது வழக்கறிஞர் ராம்குமார் அவர்களிடம் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இரட்டை இலை சின்னத்தில் வருகின்ற சட்டசபை தேர்தலில் எடப்பாடியின் ஆதரவாளர்கள் வேட்பாளராக களத்தில் இறக்கினால் நிச்சயம் இரட்டை இலை சின்னம் மறுக்கப்படும். புதிய சின்னத்தில்தான் அதிமுக போட்டியிடக்கூடிய சூழல் உருவாகும். வேறு வழியே இல்லையா என்று கேட்டால் ஓபிஎஸ் அவர்கள் அனுமதி இல்லாமல் இரட்டை இலையே அதிமுகவின் தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி பயன்படுத்துவது முடியாத காரியம். தொண்டர்களுக்கு இந்த நிலைமையா என்று கேட்டால் அதிமுகவின் தொண்டர்களுக்குத்தான் அது, ஓபிஎஸ்ஸின் தொண்டர்களுக்கு கிடையாது. ஏனென்றால் பெரும்பான்மையான தொண்டர்கள் ஓபிஎஸ் பக்கம் இருப்பதால் தான் தற்பொழுது இரட்டை இலை சின்னமானது ஓபிஎஸ் கைவசம் வந்துள்ளதாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஓபிஎஸ்ஸின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் கூறுவது என்னவென்றால், அதிமுகவின் சட்ட திட்டங்களை மாற்றியமைத்து கொள்கைகளை மாற்றி தொண்டர்களுக்கு எதிராக எடப்பாடி செயல்பட்டதுதான் தற்பொழுது இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டதற்கு காரணம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பதவி தன்னுடைய அதிகாரத்திற்காக மட்டும்தான் அதிமுகவை கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வருகிறாரே தவிர தொண்டர்களது வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தும் விதமாகவும் நலிவடைந்த தொண்டர்களது வளர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாகவும் எந்த ஒரு முயற்சியையும் எடப்பாடி செய்யவில்லை. இடைத்தேர்தலை புறக்கணித்த அதிமுக ஒருபோதும் நிச்சயம் தேர்தலில் வெற்றியடையாது என்பதை அன்றைக்கே ஓபிஎஸ் அவர்கள் கூறியிருந்தார். ராமநாதபுரம் தேர்தலை நாம் கூறவே வேண்டாம். ஓபிஎஸ் 2வது இடம் அதிமுகவின் வேட்பாளர் டெபாசிட்டை இழக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார். இதனால் இரட்டை இலை சின்னம் என்பது அதிமுகவின் தொண்டர்கள், பெருவாரியான அதிமுகவின் தொண்டர்கள் ஓபிஎஸ் பக்கம் இருப்பதை விட அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் என்ற பதவிதான் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதுவே ஓபிஎஸ்ஸிற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிச்சயம் இரட்டை இலை சின்னம் மறுக்கப்பட்டதற்கு வருத்தம் இருந்தாலும் அது ஓபிஎஸ் கையில் சென்றது மகிழ்ச்சிதான் என்று பல தொண்டர்கள் கூறி வருகிறார்கள். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியாகும். வழக்கறிஞரிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற தகவலை தான் நாம் பதிவு செய்துள்ளோம். தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னம் இல்லாமல் தேர்தலில் வெற்றியடையுமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.